யாழ்ப்பாணத்தில் கணவன் ரோல் சாப்பிடவில்லை என்பதற்காக பெண்ணொருவர் தனக்குத்தானே தீமூட்டி உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பாக ஒரு செய்தி வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பாக இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக இருவேறு இடங்களில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் பெரும் பேசுபொருளாகவும் மாறி இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் கணவன் ரோல் சாப்பிடவில்லை என்பதற்காக மனைவி தனக்குத்தானே தீமூட்டி உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார். இந்த சம்பவம் கடந்த சனிக்கிழமை பதிவாகியதாக கூறப்படுகின்றது. அதாவது சனிக்கிழமை குறித்த பெண் தனக்குத்தானே தீமூட்டி உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது நேற்றைய தினம் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. சம்பவத்தின் பின்னணியில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், கடந்த 19ஆம் தேதி சனிக்கிழமை கணவன் வீட்டுக்கு சென்றிருக்கின்றார். அதாவது வெளியில் சென்று விட்டு வீட்டுக்கு சென்றிருக்கின்றார். அப்போது மனைவி தேநீரும் ரோல்ஸும் கொடுத்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நபர் தேநீரை குடித்து விட்டு ரோல்ஸை சாப்பிடாமல் விட்டிருக்கின்றார். அப்போது அந்த நபரின் மனைவி கேட்டிருக்கின்றார், இந்த ரோல்ஸை சாப்பிடுங்கள் என்று. அதற்கு கணவன் மறுப்பு தெரிவித்திருக்கின்றார். தொடர்ச்சியாக அங்கு வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் கணவன் மனைவியை தாக்கியதாக கூறப்படுகிறது. இவ்வாறு தாக்கிவிட்டு கணவன் வெளியிலே சென்று விட்டார். வெளியில் சென்ற கணவர் சிறிது நேரத்திற்கு பின்னர், அதாவது சமாதானம் அடைந்த பின்னர் வீட்டுக்கு சென்றிருக்கின்றார். அப்போது அந்த நபரின் மனைவி தன் உடலில் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு கணவனின் வருகைக்காக காத்திருந்த நிலையில் கணவன் வீட்டுக்கு வந்ததும் தனக்குத்தானே தீ மூட்டி இருக்கின்றார். தொடர்ச்சியாக குறித்த கணவன் அந்த பெண்ணை தூக்கி கொண்டு கோப்பாய் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார். அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக அந்த பெண் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் நேற்றைய தினம், அதாவது கடந்த 19ஆம் தேதி குறித்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு உயிரிழந்த பெண் நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய ஒரு பிள்ளையின் தாய் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பெண் எடுத்த முடிவால் ஒரு பிள்ளை தாயை இழந்து நிற்கின்றது. இன்று நாங்கள் வாழும் இந்த வாழ்க்கை என்பது நிரந்தரமற்றதாக இருக்கின்றது. இன்று உயிருடன் இருக்கின்றவர்கள், இன்று சந்தித்து எம்முடன் பேசிவிட்டு செல்கின்றவர்கள் நாளையோ அல்லது சில மணித்தியாலங்களிலே அவர் உயிரிழந்து விட்டார் என்கின்ற செய்தியை கேட்கக்கூடிய சூழலில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற இந்த சூழலில் நாங்கள் எங்களது உயிரையே மாய்த்துக் கொள்கின்றோம். அதுவும் அற்ப காரணங்களுக்காக. அதற்காக பெரிய காரணங்கள் என்று சொன்னால் உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்று இல்லை. எந்த காரணங்களுக்காகவும் உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடாது. உயிரை மாய்த்துக் கொள்ள நீங்கள் எடுக்கின்ற முயற்சியை வாழ்வதற்கு காட்டினால் இந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எந்த தடையையும் தாண்டி நீங்கள் முன்னேறலாம். இங்கு அனைவருமே வாழப்போவது கொஞ்ச காலம்தான். இந்த உலகிற்கு விருந்தினர்களாக வந்திருக்கின்றோம். அதுவரை வாழ்ந்து விட்டு செல்ல வேண்டியதான். நாங்கள் நினைத்தால் கூட இந்த உலகில் இருக்க முடியாது. அப்படி இருக்கின்ற போது நாங்களே எங்களது உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அதிலும் பிள்ளை ஒன்று இருக்கின்றது, அதையும் பொருட்படுத்தாமல் கணவனை பற்றியும் யோசிக்காமல் அந்த பெண் விபரீத முடிவு ஒன்றை எடுத்திருக்கின்றார். இவ்வாறு பல பெண்கள் அவசரப்பட்டு சின்ன சின்ன விடயங்களுக்காக எல்லாம் விபரீத முடிவை எடுக்கின்றார்கள். ஒரு நிமிடம் சிந்தித்து செயற்படுங்கள். உயிரை மாய்த்துக் கொள்கின்ற முடிவை யாருமே எடுக்காதீர்கள். மற்றொரு செய்தியாக இருவேறு இடங்களில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 2 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான செய்திகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சம்பவங்களில் நபர் ஒருவரும் இளைஞனும் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த வகையில் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கீரிமலை கேணியை பார்ப்பதற்காக வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு குழுவினருடன் இணைந்து தெல்லிப்பளை பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடைய நபர் சென்றிருக்கின்றார். இவ்வாறு சென்ற அவர் இன்னொரு நபருடன் இணைந்து கீரிமலை கடற்பரப்பிலே குளித்துக் கொண்டிருக்கின்றார். அப்போதுதான் அவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகி இருக்கின்றது. எனவே வெளிநாட்டில் இருந்து வந்த குழுவினருடன் கீரிமலை கேணியை பார்க்க சென்ற நிலையில் அதிலே 2 குளித்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் தான் உயிரிழந்த நபர். இவ்வாறு நீரில் மூழ்கி அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக 25 வயதுடைய பல்கலைக்கழக மாணவனான யாழ்ப்பாண இளைஞன் நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று வருகின்ற யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞன் மாணவர்களுடன் இணைந்து பெண்தோட்டை கடற்கரைக்கு குளிக்க சென்றிருக்கின்றார்.
இந்த நிலையில்தான் அவர் கடலிலே குளித்துக் கொண்டிருக்கின்ற போது நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக பெண்தோட்ட போலீசாருக்கு இது தொடர்பான தகவல் வழங்கப்பட்ட நிலையில் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்த நிலையில் தற்பொழுது அது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த அதுவும் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய பல்கலைக்கழக மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 2 பேரும் நேற்றைய தினம் இவ்வாறு நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதுவிட முக்கியமான விடயம், தற்பொழுது நீரில் மூழ்கி உயிரிழக்கின்ற சம்பவங்கள் என்பது அதிக அளவிலே பதிவாகி கொண்டிருக்கின்றது. கடந்த 14ஆம் தேதியிலிருந்து இவ்வாறான செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்களான 3 உயிரிழந்தார்கள் என்கின்ற செய்தியை அறிந்தீர்கள். அதை தவிர நீராடச் சென்ற 8 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஒரு செய்தி அறிந்திருப்பீர்கள். அதை தவிர வேறு பகுதியில் ஒருவர் என்று உயிரிழந்த சம்பவங்கள் தொடர்பான செய்திகளை அறிந்திருப்பீர்கள். இந்நிலையில்தான் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 2 நீரில் மூழ்கி உயிரிழந்த செய்தி நேற்றைய தினம் வெளியாகி இருக்கின்றது. நேற்றைய தினம் தான் அந்த சம்பவம் பதிவாகி இருந்தது. எங்களுக்கு நடக்காது என்று நினைக்காதீர்கள். கடலிலோ ஆற்றிலோ அல்லது ஏதோ ஒரு நீர்த்தேக்கங்களிலோ நீராடச் செல்லுகின்ற போது மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். பாதுகாப்பான இடத்தில் நீராடுங்கள். முடிந்தவரை நீராடச் செல்வதை தவிருங்கள். அதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த். Ini